இந்தியாவின் முதல் டிசைனர் ஏசியான லாய்டில் இருக்கு ஸ்லைடிங் ஃபேஷியா, மூட் லைட்டிங், ஏஐ மற்றும் பவர்ஃபுல்லான கூலிங். கீரை கூட்டுல தேங்காய் பூ போட்டா கௌதம்க்கு பிடிக்குமே, பண்ணலாம். கடவுளே, என்ன தேங்காய் இப்படி அழுகி இருக்க? என் பிள்ளைக்கு சமைக்கும் போது தேங்காய் இப்படி அழுகி போயிருக்கே, அபசகுனமா இருக்கே. இது எதுக்காகவோ அறிகுறியா? கடவுளே, ரேவதிய கொஞ்சம் விட்டா அவ என் புள்ளைய கொத்திட்டு போயிருவா போல இருக்கே. ச்சே, கௌதம் ஏன் தான் அவளை அடிக்கடி போய் பாக்குறானோ? ஏதோ உடைஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சே. கடவுளே, எங்க போட்டோ இது எப்படி விழுந்துச்சு? இந்த போட்டோவை நானும் கௌதமா ஆசையா எடுத்துக்கிட்டது. என்ன இப்படி எல்லாம் நடக்குது? அப்போ தேங்காய் அழுகி போச்சு, இப்போ இந்த போட்டோ விழுந்து உடைஞ்சிருச்சு. எல்லாமே அபசகுனமா நடக்குது. கடவுளே. கௌதம், கௌதம், இலக்கியா, நீ சொல்லுமா, எதுக்காக கௌதம் இப்படி சத்தம் போடுறான்? என்ன எதுக்கு பாக்குற? நீ அப்பவும் வாயை திறக்கல, இப்பவும் திறக்க மாட்டல. கௌதம், என்ன கௌதம், எப்பவுமே போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போவ, இன்னைக்கு பார்த்தும் பார்க்காத மாதிரி கிளம்பி போற. ஏன்பா பேச மாட்டேங்கிற? ஜானு, இப்ப நாங்க 2 பேரும் ரேவதி அம்மாவை தான் பார்க்க போறோம், போதுமா? அதுக்காக மறுபடியும் அவளை போய் பார்க்கணும்னு இருக்கா என்ன? ஏன் 2வது நாள் பேஷண்ட் பார்க்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல இல்ல, வர வர கௌதமோட நடவடிக்கையே சரியில்லை. என் முகத்தையே பார்த்து பேச மாட்டேங்கிறான், இலக்கியோட சண்டை போடுறான். இல்ல இல்ல, ஏதோ சரியில்லை. நேத்து ரேவதிய பார்த்துட்டு வந்ததுல இருந்து அவனோட நடவடிக்கையே சரியில்லை. ஒருவேளை ஏதாவது அபசகுனமா? ஐயோ, ரேவதிய பத்தி உண்மை அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? கடவுளே, அப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்க கூடாது.
பாத்தியா? நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த Dress தான் முதல்ல போட்டு உன்னை அழகு பார்த்த. நீ வளர்ந்து இப்போ கோட் சூட் போட்டுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்ட. உன் வளர்ச்சியோட உன் துணியெல்லாம் மாறிடுச்சு. அந்த மாதிரி உன் அம்மா மட்டும் மாறிடக்கூடாதுப்பா, மாறிடக்கூடாது. அப்படி மாறினா என் மூச்சு காத்தே நின்னுடும். கௌதம், நீ என் புள்ளைங்கிற உரிமைய நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கவே விட மாட்டேன். நீ என் புள்ளதான், என் மகன்தான். நீ என் புள்ள. வாங்கம்மா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இதான் இனிமே நீங்க தங்க போற வீடு. என் ஃப்ரெண்டோட வீடு. அவன் ஃபாரின் போயிட்டான். திங்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. ஒருத்திக்கு எதுக்குப்பா இவ்ளோ பெரிய வீடு? அத்தை, அதுக்காக சின்னூண்டு ரூம்லயே அடப்பட்டு கிடப்பீங்க? வாங்க அத்தை. வாங்கம்மா. வாங்க. வாங்கம்மா, வாங்க. இதாம்மா இனி உங்க வீடு. அம்மா, பெட்ரூம் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன், பாக்குறீங்களா? வாங்க அத்தை. இதாம்மா உங்களோட பெட்ரூம். நல்லா இருக்கா? வாங்கம்மா, வாங்க. அம்மா, கிச்சன் பார்க்கலாமா? வாங்க. இதாம்மா கிச்சன். என்ன கௌதம், சமையல் பொருள்லாம் வாங்கி வச்சிருக்க? ஆமாமா, வெளியில போய் சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஆகாது இல்ல, அதான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன். சரி வாங்க, டைனிங் ஏரியா பார்க்கலாம். இதாம்மா டைனிங் ஏரியா. வாங்கம்மா. வீடு எப்படிமா இருக்கு? என் புள்ள செலக்ஷன் நல்லா இல்லாம இருக்குமா? அத்தை, ஏன் கண் கலங்குறீங்க? என்னமா ஆச்சு? என் அம்மாவோட இருந்ததுதான் எனக்குன்னு இருந்த கடைசி வீடு. அப்புறம் நான் முறை இல்லாம அம்மானதுனால அந்த வீட்லயும் எனக்கு இடம் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் ஆசிரமம், ஹாஸ்பிட்டல், மருத்துவ மையம்னு நாடோடி மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்குன்னு தனியா ஒரு வீடு கிடைச்சிருக்கு. எந்த புள்ள என் வயித்துல உருவானதுனால நான் வீடு வாசல் எல்லாம் இழந்தனோ, அதே புள்ள 30 வருஷம் கழிச்சு வளர்ந்து வந்து எனக்கு ஒரு வீடு கொடுத்திருக்கான். அந்த சந்தோஷத்தை என்னால தாங்க முடியல. அம்மா, நீங்க அழக்கூடாது. இந்த வீடு மட்டும் இல்லம்மா, நீங்க இன்னும் சந்தோஷப்படுற மாதிரி நான் நிறைய செய்வேன். அத்தை, இத்தனை வருஷத்துல நீங்க உங்களுக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை தேடிக்காம, எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்காம, பெத்த புள்ளைய பார்த்தா போதும்னு வைராக்கியமா இருந்திருக்கீங்க. அந்த வைராக்கியத்துக்கு கடவுள் இப்போ நல்ல வழியை காமிச்சிட்டாரு. தேடிட்டு இருந்த உங்க புள்ளையோட நீங்க சேர்ந்துட்டீங்க. இனி நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாம நிம்மதியா இருங்க. நிறுத்து. எந்த கடவுளும் நல்ல வழி காட்டல. நீயும் இவங்க தான் அம்மா, நீங்க என்கிட்ட சொல்லல. ஆனா நானா தான் என் அம்மாவை கண்டுபிடிச்சேன்.
இல்லன்னு வச்சுக்கோ, இன்னும் நீ என்னை ஏமாத்திக்கிட்டு தான் இருந்திருப்ப. இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் கடவுள் பேரை சொல்லி சமாளிக்கிறியா? என்ன கௌதம், எதுக்கு நீ இப்போ இலக்கியாவை திட்டுற? பின்ன என்னம்மா, நீங்க தான் என்ன பெத்த அம்மான்னு இவளுக்கு தெரிஞ்சிருந்தோம், அதை இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கா. இதுக்கு எவ்வளவு பெரிய துரோகம். கௌதம், நானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா இவ. கௌதம், ஏன் இப்படி இலக்கியாவை காயப்படுத்துற? இலக்கியா இல்லைன்னா நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. என் மருமகளாலதான் இன்னைக்கு நான் என் பிள்ளையோட ஒண்ணு சேர்ந்திருக்கேன். கௌதம், நீ அதை புரிஞ்சுக்க. என்னம்மா பேசுறீங்க? இலக்கியா உங்களே என்னையும் சேர விடாம உண்மையை மறைச்சிருக்காவ. அதெல்லாம் எனக்கும் தெரியும்பா. அதுக்கு காரணம் இலக்கியா இல்ல, நானும் ஜானகியும் தான். ஆமா கௌதம், நான் பெத்த கையோட உன்னை விட்டுட்டு போயிட்டேன். ஆனா என் ஃப்ரெண்டு ஜானகி உன்னை தத்தெடுத்து பாசத்தை கொட்டி இன்னைக்கு உன்னை பெரிய ஆளா ஆக்கியிருக்கா. அந்த நன்றியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். அதனால ஜானகியோட புள்ள பாசத்துல நான் பங்கு போடக்கூடாது. பெத்த புள்ளைய கண்ணுல பார்த்துட்டு மட்டும் போயிடலான்னு தான் நான் உன்னை தேடி வந்தேன். ஆனா என் மருமக என்னை தடுத்த. இல்ல அத்தை, கௌதம் உங்க புள்ள, அவரோட ஒன்னா சேர்ந்து வாழ்றது உங்களோட உரிமை. கௌதமையும் உங்களையும் சேர்த்து வைக்காம விட மாட்டேன்னு சொன்னா. அதுக்காக வீட்டு வேலை செய்ய ஒரு ஆள் வேணும்னு உன்கிட்ட சொல்லி உனக்கே தெரியாம உன் மூலமா என்ன இந்த வீட்டுக்கு கொண்டு வந்ததே இலக்கியாதான். நான் ஒரு தடவை ஜானகிக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணப்ப இலக்கியா என்கிட்ட எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும் அத நீங்களும் ஜானகியத்தையும் சேர்ந்து வளர்க்கணுங்கிறதே என் ஆசை. ஜானகி அத்தை கிட்ட உண்மையை சொல்லி சம்மதம் வாங்குற வரைக்கும் பொறுங்கன்னு என்கிட்ட போறேன்னாப்பா. பாவம் இலக்கியா. கௌதம், உங்களோட வாழ்நாள் சந்தோஷமே உங்க பெத்த அம்மாவை பாக்குறது தானே எனக்கு தெரியும். அப்படி இருந்தோம் அத போய் நான் கெடுப்பேனா? ரெண்டு அத்தைங்க மனசும் வேதனைப்படாத மாதிரி நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கே சொல்லணும்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள கடவுளே உங்க அம்மா யாருன்னு உங்களுக்கு காட்டிட்டாரு. நான் புள்ள பாசத்துல ஏங்க கூடாதுன்னு இலக்கியா அடிக்கடி ஏதாவது சாக்கு சொல்லி உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டுவா. உன்னை பார்த்து நான் அடைஞ்ச சந்தோஷத்தை விட என் சந்தோஷத்தை பார்த்து இவதான் அதிகமா சந்தோஷப்பட்டிருக்கா. ஒரு நாள் நீ ஆரம்பிக்க போற ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்காக கோவிலுக்கு வந்து மஞ்சள் துணியால கண்ணை கட்டிக்கிட்ட சாமியார்னு நினைச்சு ஒருத்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினியே, அது யாருன்னு நினைச்ச? என்ன இலக்கியா, உனக்கு காணும் தேடிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் எங்க போன? அந்த அம்மாவை தேடி போனப்போ அவங்க வேகமா போயிட்டாங்க. அங்கதான் அந்த இன்னொரு வயசான அம்மாவை நான் பார்த்தேன். அவங்க ஏதோ பெரிய ஆன்மீகவாதியாங்க, ரொம்ப ராசியானவங்களாம். ஓ, நீங்க அந்த அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னா உங்க பிசினஸ் சக்சஸ் ஆகும்ல. அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறவங்க எல்லாம் மஞ்சள் துணியில கண்ணை கட்டிக்கிட்டு தான் வருவாங்களாம். கௌதம், அவங்க கிட்ட வந்துட்டோம். அவங்க உங்க பக்கத்துல தான் நிக்கிறாங்க. நீங்க அவங்க கிட்ட வேண்டிக்கோங்க. வணக்கம்மா, ஆசீர்வாதம் படுங்க. நல்லா இருப்பா. நான் தான் உங்க புள்ள பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் செய்யுங்கன்னு அந்த ஏற்பாட்டை பண்ணவளே இலக்கியா தான்ப்பா. சாரி இலக்கியா. கௌதம், முதல்ல உன்னை பார்த்ததே சந்தோஷம்தான்னு நான் நினைச்சேன். ஆனா என் ஸ்தானத்துல இருந்து உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு மருமக கிடைச்சிருக்காங்கிற ரெட்ட சந்தோஷத்துல நான் பூரிச்சு போயிட்டேன். இங்க பாரு கௌதம், இலக்கியா நம்ம வீட்டோட குல விளக்கு. அவளை என்னைக்குமே சந்தேகப்பட்டு திட்டாத.
நீ இலக்கியாவை திட்டுறது என்ன திட்டுறதுக்கு சமம், புரியுதா? சாரி இலக்கியா. இத்தனை நாள் என் அம்மா என் பக்கத்துல இருந்தோம், அது தெரியாம போச்சேங்கிற கோவத்துல அப்படி பேசிட்டேன். பாருங்க அத்தை, பேசுறதெல்லாம் பேசிட்டு சும்மா ஒரு வார்த்தையில சாரின்னு சொல்றாரு. அவரை ஒழுங்கா தோப்புக்கரணம் போட சொல்லுங்க. ஆ? ஆ. அவ்வளவுதானே? எனக்காக நீ இவ்ளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கும் போது உனக்காக நான் இத கூட செய்ய மாட்டேனா? இப்ப பாரு. ஐயோ One, கௌதம், நான் சும்மா two, சொன்னேன் கௌதம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நோ நோ, கௌதம் சொன்னா பேச்சு மாற மாட்டான். ஐயோ வேண்டாங்கற, சும்மா இருங்க, நிறுத்துங்கன்னு சொன்னேன். விடுங்க அத்தை. பாருங்க அத்தை, இவரை உங்க 2 பேரையும் இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எப்பவும் இதே மாதிரி அனுசரணையா இருக்கணும். சரிப்பா, கொஞ்சம் இருங்க, நான் சாப்பாடு செய்றேன், சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ அம்மா, நீங்களே உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, நீங்க ஏன் சிரமப்பட்டுட்டு இருக்கணும்? நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு ஒத்தாசையா தான் என் மருமக இருக்காளே. 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறோம். என்ன இலக்கியா? அதுக்கு என்ன அத்தை, தாராளமா சமைச்சிருவோம். பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறாருல்ல, உப்பு காரம் இல்லாம சமைச்சிடலாம். ஐயோ அம்மா, என்னம்மா இவள பாருங்களேன். பயப்படாத, அப்படிலாம் செஞ்சிட மாட்டேன். என் பிள்ளைக்கு எப்படி சமைக்கணும்னு எனக்கு தெரியும். வா இலக்கியா. ம். இலக்கியா, நான் கௌதம் கிட்ட ஒரு பேச்சுக்கு தான் உன்னை சமைக்கிறதுக்கு ஒத்தாசைக்கு கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். நீ சும்மா இரு இலக்கியா. நானும் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நானே சமைச்சுக்கிறேன். அப்படியெல்லாம் விட முடியாத அத்தை. மாமியார சமைக்க விட்டுட்டு நான் வேடிக்கை பாப்பேனா? சான்ஸே இல்ல. ம்? அத்தை, அத்தை என்னாச்சு? ஐயோ அத்தை. ஒன்னும் இல்லம்மா, நோய் குடியிருக்கிற உடம்பாச்சே, அதான் முடியல. ஐயோ பேசாம நீங்க உட்காருங்க அத்தை. வாங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல இலக்கியா, என் பிள்ளைக்கு நான் தான் சமைப்பேன். ம், நான் பாத்துக்கிறேன். அத்தை, நான் பாத்துக்கிறேன் இலக்கியா. எஸ்டி ஹோம் கேர் சர்வீஸா? உங்க மெயிலுக்கு என் அம்மாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அனுப்பியிருக்கேன். அவங்கள வீட்டுக்கு வந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு ஹோம் நர்ஸ் அர்ஜென்ட்டா வேணும். அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஓகே, தேங்க்யூ. மணி 1:30 ஆயிடுச்சு. கௌதம் இலக்கியாவை காணோம். இந்தாங்க. இந்த இலக்கியா, கொடுங்க அத்தை. இந்த எடுத்துட்டு போ. ம். கௌதம், போன் பார்த்தது போதும், சாப்பிட வாப்பா. இதோமா 5 நிமிஷம் வந்துடுறேன். நேரத்துக்கு சாப்பிடணும். வயித்த காய போட்டுட்டு அப்படி என்ன போன் வேண்டி கிடக்கு? அப்புறம் பார்க்கலாம், வா. இதோ வந்துட்டமா, இதோ வந்துட்டேன். வா கௌதம். இதோ. என்ன கௌதம் சிரிக்கிறீங்க? இல்ல, இப்ப எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுனால இப்போ அம்மா என்ன உரிமையா கண்டிக்கிறாங்க. அத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குழந்தைய பெத்துட்டதால நான் ஒரு முழுமையான தாய் ஆயிட முடியாதுப்பா. அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டி ட்ரெஸ் போட்டு விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி அவனுக்கான நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கிற பாக்கியம் எனக்கு இல்லாம போயிடுச்சு. ஆனா இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சு. அதான் ஒரு அம்மாவா என்ன அறியாம உன்னை கண்டிச்சிட்டேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.